பொதுவாக பண்டிகை நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் மக்கள் ரயில் போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவார்கள். இதில் காத்திருப்பு பயணிகள் அவ்வப்போதும் டிக்கெட்டுகளை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதனால் பல பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். தற்போது இனி இந்த தொல்லை இல்லை. அதாவது அனைத்து ரயிலிலும் காத்திருப்பு பட்டியலில் உள்ள டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை அந்த ரயிலின் மொத்த இருக்கைகளில் 25% மட்டுமே இருக்கும் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ரயிலின் அனைத்து பிரிவுகளிலும் AC 1, 2 மற்றும் 3, ஸ்லீப்பர் மற்றும் சேர் கார் என மொத்த இருக்கைகளில் 25% மட்டுமே ரயில்வேயால் காத்திருப்பு டிக்கெட்டுகள் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கீடு மற்றும் பல்வேறு பிரிவுகளின் இருக்கைகள் காத்திருப்பு டிக்கெட்டுகளை வழங்குவதில் சேர்க்கப்படாது. மேலும் இந்த மாற்றம் அனைத்து வகை இருக்கைகளுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கிறது. இந்த புதிய விதி யாருக்கெல்லாம் பொருந்தாது என்று தெரியுமா? தட்கல் மற்றும் தொலைதூர இடங்களை முன்பதிவு செய்வதிலும் இந்த விதி செயல்படுத்தப்படும். சலுகை கட்டணங்கள் அல்லது அரசாங்க சலுகை வழங்கப்படும் டிக்கெட்டுகளுக்கு இந்த புதிய வரம்பு பொருந்தாது. இந்த விதி செயல்படுத்தப்படும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த விதி எதற்கு என்று தெரியுமா? அதாவது முன்பு அதிக எண்ணிக்கையிலான காத்திருப்பு பட்டியல் டிக்கெட்டுகள் காரணமாக உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டுகளின் எண்ணிக்கைக்கும் ரயிலில் ஏறும் பயணிகளின் எண்ணிக்கைக்கும் அதிக வித்தியாசம் இருந்தது. இது பயணிகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. புதிய விதியின் மூலம் பயணிகள் எந்த தொந்தரவு இல்லாமல் ரயிலில் பயணம் செய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.